பேண்டி ஸ்டோர்ட்டோட எபிசோட் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க தங்கமயில். எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது மாமா, எனக்காக நீங்கள் இவ்வளோ செய்கிறத பார்க்கும்போது அப்படின்றாங்க. அப்புறமா புடவையில் கொடுத்த பிறகு சரி நம்ம கேக் கட்ட ஆரம்பிச்சு பண்ணலாமா அப்படின்றாங்க. சரி கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக கேக்கெல்லாம் கட் பண்ணுறாங்க. அதில் இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அதாவது ஒரு ஃபேமிலியாக அதில் ட்ராயிங் பண்ணியிருப்பாங்க. மயில் அவங்க குழந்தை சரவணன்ட்டு ட்ராயிங் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. மாமா உண்மையிலே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குடா அப்படின்ட்டு எல்லாரும் சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டுருக்காங்க. அடுத்து அந்த கேக்கை ரொம்பவே அழகாக கட் பண்ணி முடிச்சுட்டு எல்லாருக்கும் ஊட்டி விட்டுட்டு அந்த நாளை ரொம்பவே சிறப்பான நாளாக கொண்டாடிட்டு இருக்காங்க. மயில் ரூமில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. மயில் என்ன மாமா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, ஏன்னா எனக்காக கேக் கட் பண்ணிவிட்டு இந்த டெக்கரேஷன்ஸு எனக்காக புடவை வாங்கி கொடுத்துருக்கீங்க, இதெல்லாம் மனசுக்கு நிறைவாக இருக்குன்றாங்க. சரி இன்னொன்று இருக்கு உனக்காக, என்னது இது வரேன்னு சொல்லிட்டு பீரோலேருந்து எடுத்துகிட்டு வராங்க. என்னது மாமா புரியல. அதுக்கப்புறம் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு தொண்டடை அப்படின்னாங்க. மல்லிகைப்பூவா நான் பீரோலேருந்து எடுக்கும்போது எனக்கு அந்த ஸ்மெல் வந்துச்சு, ஆனால் நீங்கள் ஃபோட்டோக்கு இது போடுவீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து சைலண்ட் ஆகிட்டேன் அப்படின்றாங்க. இல்லை மல்லி இது உனக்காக இருந்தா மாமா தப்பாக எடுத்துக்கலனே, எனக்கு நீங்கள் வச்சுருங்களா, இதில் போய் என்ன தப்பாக எடுத்துக்க, சரி நான் உனக்காக வச்சு விடுறேன் அப்படின்ட்டு சரவணன் நம்மளோட தங்க மயிலுக்கு தலையில் பூவை வச்சு விடுறாங்க. மயிலுக்கு ஒரே சந்தோஷமாக போயிடுது. ஏன்னா இப்படியெல்லாம் நம்ம மாமா எடுக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு அவங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். ஆனால் இன்னைக்கு அது நடந்திருக்கு. அது அவங்களுக்கு சந்தோஷமாகவும் இருக்குது. அதை நினச்சி அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாம் வச்சு முடிச்சுட்டு மயில் போயிட்டு பார்த்திங்கன்னா சரவணை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்ன மயில் மாமா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மாமா, ஏன்னா இந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறது என் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாகவும் நிறைவாகவும் இருக்குது அப்படின்றலாம் சொல்கிறாங்க. மயில் நம்ம உலகத்துக்கு கொழுந்து வரப்போகுது, அது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா அப்பான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு குழந்தை வரப்போகுது அப்படின்னாங்க. மாமா குழந்தைக்காக மட்டும்தானா, குழந்தைக்காக இல்லை உனக்காகவும் தான்றாங்க. நீ தனியாக நம்ம குழந்தைகிட்ட பேசுனதை பார்த்தா அப்படியான்றாங்க. குழந்தைகிட்ட என்னை பற்றி தப்பாக ஏதாச்சும் சொல்லி வச்சா என்ன, உன் அப்பா இதை வாங்கி தரல அதை வாங்கி தரல, மாமா அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன், நம்ம அப்பா எப்படின்றத அதுக்கு நல்லா சரியாக சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படியான்னு சந்தோஷப்படுறாங்க. சரி படிக்கலாமா, இல்லை ஒரு கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கலாம் அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படின்வாங்க. அடுத்த நாள் மயில் பூஜை ரூமில் சாமி கும்பிட்றாங்க. கடவுளே இன்றைக்கி நாங்கள் செக்கப்புக்கு போகிறோம், ஆனால் டாக்டரும் எல்லாமே கரெக்டாக சொல்லணும், ஏன்னா மாமா என்னை ஏற்றுக்கவே மாட்டாங்கன்னு நினச்ச ஒரு நாள், ஆனால் இன்றைக்கி என் மாமா என்னை இந்த அளவுக்கு மனசார ஏற்றுக்கிறாங்க, அதனால் நீ தான் நல்லதே பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி கும்பிட்றாங்க. சரி போகலாம் மாமா, போகலாம், எங்கே சமையல் செய்யலைங்க, மதியத்துக்கு ஏதாச்சும் செய்கிறேன், ஹாஸ்பிட்டலுக்கு நல்ல மாதிரி போயிட்டு வாங்குவாங்க. அதுக்கப்புறம் மீனா சமையல் பண்ணலாமா, ஹோட்டல் வாங்கிக்கிறியாத்த, இன்னைக்கு ஒரு நாள் வாங்கிக்கிறேன், மயிலக்கா இன்னைக்கு லீவ் கிடைச்சிருந்தா நான் போட்டு இருப்பேன், லீவ் கொடுக்க மாட்டாங்க, இருக்கட்டும் மீனா அப்படின்றாங்க. அப்புறம் ராஜி இருந்துட்டு நான் வரட்டும் மாத்த, வேண்டாம் வீட்டிலே அரிசி கூட, அரிசி அவங்க ஃப்ரெண்டு கூட வெளியே போகிறா, நான் தனியாக இருப்பில்ல, வரட்டும் எனக்கு ஒத்தாசியா அப்படின்னு மயில் சொல்லவும் சரி ஓகேன்னுவாங்க. அப்போ நான் அண்ணனுக்கு ஒத்தாசியா வர கதிரே என்ன ராஜி போகிறேன்ட்டேன், சேச்சா அப்படி இல்லை அண்ணனுக்கு துணியா, உடனே என்னத்துக்கு எல்லாரும் அப்பா இல்லைப்பா வரட்டும் அப்படின்னு சரவணன் சொல்கிறாங்க. சரிடா போயிட்டு வாங்க, ஏங்க அவன் வந்தால் காரை ஓட்டிப்பான்ல, சரி எப்படியோ ஒன்று போயிட்டு வாங்க, சரி எல்லாம் எடுத்து வச்சுக்கணும், பணம் எடுத்துக்கணும், நாங்கள் எல்லாம் எடுத்துக்கினேன், சரிம்மா மயில் பார்த்து பத்திரமா போ, எதையும் நினச்சி கவலைப்படாது, சரி மயில் உன்னுடைய அம்மா ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடுறாங்களா போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே டாக்டர்கிட்ட இது மாதிரி பேரெல்லாம் கொடுத்துட்டு உட்காந்துப்பாங்க, வெயிட் பண்ணுறாங்க. சரவணன் பாட்டுக்கு சிரிக்கிறாங்க. கன்சீவாக இருக்கிற லேடியை ஒரு ஹஸ்பண்ட் அங்கே ரொம்ப தாங்குவாங்க, அதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. மயிலுடைய அம்மா வராங்க, சாரி சம்மதி லேட் ஆகிடுச்சு, இருக்கட்டும் பரவாயில்ல, உடனே ரொம்ப சந்தோஷமாக இல்லைன்றாங்க, நல்லபடியாக டாக்டர் எல்லாம் சொல்லணுன்றாங்க. நான் மீனா கிட்ட அன்றைக்கி பேசினேன், குழந்தை விஷயமா பேசும்போது சிரிச்சுட்டே போயிட்டான்றாங்க. ராஜி காலத்தில் நீங்களும் உன்னை பெற்று போட்டால் தானே, உடனே கதறி உங்களுக்கு சமைக்கிட்டு அன்றைக்கி பேசிக்கிற விஷயத்தை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சம்மந்திக்கு தான் கஷ்டமாயிடும், ஒரே முட்டை பெற்று போட்டா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் குழந்தைங்களை வளர்த்துறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிரியம் அப்படி ஆஞ்சாங்க. சரி உள்ளே வாங்க தங்கமயில் யாருன்னு போவாங்க, ஆனால் நீயும் போனான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே பிபி செக் பண்ணுறாங்க, சுகர் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் எல்லாம் செக் பண்ணுறாங்க. மயிலுக்கு ஒரே சந்தோஷம் சரவணன் கூட இருக்கிறது. அதோடு இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.